தென்னகத்தின் ஆன்மீக இதயமாக திகழும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி பார்ப்போம். 1000 ஆண்டுகள் பழமையான இந்த புண்ணிய தலமும் வரலாறும் பக்தியும் இன்றைக்கும் நமக்கு வியப்பாக உள்ளது. பாண்டிய மன்னர் மலையத்வாஜ பாண்டியரும் அவரது மகாராணி கஞ்சனமாலையும் குழந்தையில்லாமல் வருந்தினர். அவர்கள் செய்த யாகத்தில் அக்னிக்குள்ளிருந்து தோன்றிய தெய்வகுமாரிதான் மீனாட்சி. அவள் 3 மார்புகளுடன் பிறந்தாய். உன் மணவாளனை காணும்போது 3வது மார்பு மறையும் என்ற அசாத வரம் கிடைத்தது. வீரத்திலும் ஞானத்திலும் சிறந்த மீனாட்சி தேவியே பாண்டிய நாட்டை ஆட்சி செய்தாய். உலகம் முழுவதும் திக்விஜயம் செய்து இறுதியில் கைலாசத்தில் சிவபெருமானை கண்டாய். அந்த தருணத்தில் அவளது 3வது மார்பு மறைந்தது என புராணங்கள் கூறுகின்றன. இங்கு அம்மனை தரிசித்து பின்னர் சுந்தரேஸ்வரரை வணங்குவது மரபு. இன்றும் கோவிலின் உள்பகுதியில் தலவிருட்சமான கடம்ப மரம் பாதுகாக்கப்படுகிறது. மீன் போல எப்போதும் விழித்தெழுந்து பக்தர்களை காக்கும் அன்னை.